ஹார்ட் பீட் சீசன் 3ல இந்த வாரம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஆரம்பத்தில் நம்ம தேவ் ரதியும் பதறி போய் அழுதுகிட்டே அடிப்பட்ட அந்த சின்ன பையன் சித்தா ஆர்கே ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே வந்த டாக்டர் சரணியா மேம், ரதி நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சித்தை செக் பண்ண கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே நேரம் அர்ஜுன், மது, வினோத் கேங்கே அங்கே ஓடி வராங்க. செக்கப் முடிஞ்சு வெளியே வந்த டாக்டர் சரண்யா, தேவ், ரதி பயப்பட ஒன்றுமில்ல, சித்துக்கு ஒரு மைல்டு கன்ஜெக்ஷன் தான், சின்ன பையங்கிறதுனால சீக்கிரமே ஹீல் ஆகிடுவான், சில நாள் லேசான வலி மட்டும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் 2 பேருக்கும் உசிரே திரும்பி வந்த மாதிரி ஒரு நிம்மதிங்க. அதுக்கப்புறம் வெளியே வரும்போது அர்ஜுனை பார்த்த ஒரு நர்ஸ் மரியாதையாக குட் மார்னிங் சொல்லிட்டு போகிறாங்க. இதை பார்த்து ஷாக்கான மது, ஹேய் அர்ஜுன், அப்போ நிஜமாவே நீ தான் இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனரா? உங்கள் அப்பா பேரில் இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்துமே நீ ஏன் எங்கே வந்து ஒர்க் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. அதெல்லாம் பெரிய கதை மது, இன்னொரு நாள் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் அதை ஸ்கிப் பண்ணுறாங்க. அப்போ தேவ்கிட்ட அர்ஜுன், சார் சித்து இப்போ எப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க, மைல்டு கன்ஜங்ஷன் தான் அர்ஜுன், பிரச்சனைலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தேவு காப்புக்கு பிடிக்க கூப்பிடும்போது அர்ஜுன் வேண்டான்னு சொல்ல, திடீர்னு ரதி மேம், அர்ஜுன் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. கேன்டீனில் எல்லாருமே உட்கார அர்ஜுனும் ரதியும் தனியாக ஒரு டேபிளில் போய் பேசுகிறாங்க. காலேஜ் லைஃப்லாம் எப்படி போகுது அர்ஜுன்? பழைய விஷயங்கள் எல்லாம் கடந்து வந்து ஹாஸ்பிட்டல் சிஇஓ ரீனாவை ஃபேஸ் பண்ணுறதை பார்க்க சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ரதி மேம் சொல்கிறாங்க. அதுக்கு அர்ஜுன் செம்ம மெச்சூர்டா, கடந்து வந்துட்டேன்னு சொல்ல முடியாது மேம், வாழ பழகிட்டேன், நான் ஒழுங்காக இருந்தால் லைஃப் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது, ஆனால் விதிப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு என் மனசை நானே தேர்த்திக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசலாம். ரதி மேம் வருத்தப்பட்டு, நான் சொன்னதால தான் நீ ரீனா கிட்ட உண்மையை மறைச்சு இவ்வளோ பிரச்சனையில் ஃபேஸ் பண்ணியும் அப்படின்னு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் இப்போ நீ ரொம்ப மெச்சூர் ஆகிட்ட, பழைய அர்ஜுனுக்கும் இப்போ இருக்கிற அர்ஜுனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாங்க. இன்னொரு டேபிளில் நம்ம மதுவும் வினோத்தும், எனக்கு க்ரீம் பென் வேணும், உனக்கு வேணுமா, சின்ன குழந்தைங்க மாதிரி சண்டை போட்டுக்க, இவங்களை கண்டுக்காதீங்க மேம், இவ எப்போவுமே இப்படி தான் லூசு மாதிரி பேசுவா அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே ராக்கி ஃபோனில் சித்தோட நிலைமையை விசாரிச்சுட்டு ரீனா கிட்ட விஷயத்த சொல்கிறான். சித்துக்கு முடியலன்னு சொன்னதுமே ரீனா பயங்கரமாக பதறாங்க. மைல்டு கன்ஜெக்ஷன் தான், டாக்டர் சரண்யாவே செக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ராக்கி சொன்னாலும் எனக்கு மெடிக்கல் ரிப்போர்ட்டில் வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க. இவ்வளோ பாசம் இருக்கேன், போய் நேரில் சித்தையும் திவ்யையும் பார்க்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி ராக்கி கேட்க, இவ்வளோ நடந்திருக்கு அப்புறம் நான் எப்படி போவேன் அப்படிங்கிற மாதிரி ரீனா மறுக்கிறாங்க. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க ரீனா? ரதி கிட்ட பேசலைனாலும் தேவ்கிட்டையாவது பேசி பசங்க எப்படி இருக்கான்னு கேட்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ராக்கி அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்போ அங்கே வர்ற சிந்து, பெங்களூரில் ஒரு சூப்பர் ரெஸ்டாரண்ட் பார்த்து வச்சுருக்கேன், போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றா. ரீனா வரலன்னு அடம் பிடிக்க, அங்கே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனால் சர்ப்ரைஸ் வேறு யாருமே இல்லைங்க, நம்ம கிரண் தான். கிரண் வந்து உட்காந்து நானும் நிலோஃபரும் லிவிங்கில் இருந்தோம்ல, இப்போ 2 பேருக்கும் வேலை போயிடுச்சு, காசும் இல்லை, நிலோஃபர் அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா, ஆனால் என் அப்பா என்னை சேர்த்துக்க மாட்டார், எனக்கு எப்படியாச்சும் ஒரு வேலை வாங்கி தாடி அப்படிங்கிற மாதிரி ரீனா கிட்ட கெஞ்சுறாங்க. உடனே ரீனாவும், டேய் உன் மச்சானுக்கு வேலை வாங்கி தர்றது தான் எனக்கு சர்ப்ரைஸடா அப்படிங்கிற மாதிரி ரீனா ராக்கியை போட்டு தாளிக்கிறாங்க. கடைசியில் எல்லாருமே சேர்ந்து கெஞ்சி ரீனாவை ஓகே பண்ண வைக்கிறாங்க. அடுத்த நாள் அர்ஜுன் திரும்பவும் சித்த பக்க ஹாஸ்பிட்டல் வரான். அங்கே வார்டு பாய் கண்ணியப்பனை பார்த்து நலம் விசாரிக்கிறாங்க. கண்ணியப்பனும் மரியாதையா அர்ஜுன் சார் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். இதை கவனித்த டாக்டர் அமலா அர்ஜுன் கிட்ட வந்து, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் போதையில எல்லாம் இல்லை மேம், நல்லா ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அர்ஜுன். உங்களுக்கு எப்படி இந்த கண்ணியப்பனை தெரியும் அப்படிங்கிற மாதிரி அமலா கேட்க, பாவம் அவனுக்கு ஒரு ஃபேமிலி யாருமே இல்லை, அதான் சிஇஓவாக இருந்தப்போ நான் தான் வேலை போட்டு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் சொல்கிறாங்க. ஆனால் அமலா, இல்லையே, அவன் ஃபார்மசிஸ்ட் கிட்ட தான் குடும்பத்தை பற்றி புலம்புனதாக நான் கேள்விப்பட்டனே அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேக விதையை போடுறாங்க. அர்ஜுன், சரி மேம், நான் சித்தை பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து போகிறான். அங்கே ரூமில் சித் தான் அப்பா தேவ் கிட்ட, அப்பா இன்னைக்கு நாங்கள் மேட்ச் ஜெயிக்க காரணமே நான் தான், அதனால் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கவா அப்படிங்கிற மாதிரி செல்லம்மா கேட்குறான். அதுக்கு ரதி மேமும், நான் டாக்டர்னா பொய் சொன்னால் கண்டுபிடிச்சிருவேன், இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ உள்ள வர அர்ஜுனை பார்த்ததும் சித் குஷியாகி, ஹே அர்ஜுன் டியூட், ரீனா என்கிட்ட ஏன் பேசுகிறதே இல்லை, என்னை பார்க்கவே வரமாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு அர்ஜுன், உன்ன மாதிரியே ரீனாவுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா, அவர் ரெக்கவர் ஆனதும் கண்டிப்பாக வந்து பாப்பா அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுட்டு கிளம்புறான். இன்னொரு பக்கம் மானசா அர்ஜுனை தனியாக கூப்பிட்டு சப்ப கட்டு கட்டுறாங்க. நான் இந்த ஹாஸ்பிட்டலை ஓன் பண்ணணும்னு நினச்சேனே தவிர பேஷண்ட் நாசமாக போகணும்னு நினைக்கல, இப்போ ஜூபிட்டர் குரூப் ஆஃப் கம்பெனி சேர்ந்துட்டதால அவங்க ப்ரெஷர் தாங்காமல் தான் நான் இப்படி பிஹேவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் நம்ம அர்ஜுன் லேசான ஆள் இல்லைல்ல, இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத மானசா, நீ இந்த ஹாஸ்பிட்டலை ஒரு மணி மேக்கிங் மிஷினாக மாற்றிட்ட, இப்போ நீங்கள் பேஷண்ட்டை தேடலை கிளைண்ட்ஸை தான் தேடுறீங்க, என்கிட்ட நல்லவ மாதிரி நடிக்காத அப்படிங்கிற மாதிரி முகத்தில் அடித்த மாதிரி பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க.
அதுக்கப்புறம் ரதி மேம் குடும்பத்தோட வீட்டுக்கு வராங்க. ரதி ஆர்த்தி எடுக்க போனா அதை தேவ் வாங்கி, நீ சந்தோஷமா இருந்தாதான் எனக்கு சந்தோஷம், நானே எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆர்த்தி எடுக்கிறாருங்க. அதுக்கப்புறம் டாக்டர் அமலா கூப்பிட்டு சொன்ன அந்த விஷயம் தாங்க எபிசோடோட உச்சக்கட்ட ட்விஸ்ட். டாக்டர் ராகவ் கன்னியப்பனுக்கு ஃபேமிலி இருக்குன்னு நம்ம நினச்சோம்ல, ஆனால் உண்மையிலே அவனோட பொண்டாட்டி குழந்தைகள் எல்லாரும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொடூரமான கார் ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிட்டாங்களாம் அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியான தகவலை உடைக்கிறாங்க. இதை கேட்ட டாக்டர் ராவ் உறைஞ்சி போய் அப்படியே நிற்கிறாருங்க. கட் பண்ணால் நம்ம டாக்டர் அமலாவோ ராகவோ மானசாவை சந்திக்கிறாங்க. மேம், அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் கன்னியப்பனுக்கு ஃபேமிலியே கிடையாது, ஆனால் அவர் எல்லாருக்கிட்டையும் என் பொண்டாட்டிக்கு அது வாங்கினேன், குழந்தைக்கு இது வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி பொய்யா கதை விட்டுக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவர் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. இது ஹாஸ்பிட்டல் ஃபார்மசியில் நடக்கிற ட்ரக் வேஸ்ட் திருட்டுத்தனம், அவர் எப்போவும் ஃபார்மசிஸ்ட் கூடவே தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் மானசா அதை நம்பாமல், ஒரு சாதாரண ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு ட்ரக் சோர்ஸ் மேலே எப்படி கண்ட்ரோல் இருக்க முடியும்? அவர் எனக்கு 2 நாள் கார் ஓட்டியிருக்காரு, ரொம்ப ஜென்யூனான ஆள் மாதிரி தான் தெரிகிறாரு, நீங்கள் தப்பாக யோசிக்கிறீங்க, வேணும்னா இப்போவே அவருக்கு கால் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டு பேசுங்க, நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அமலாவும், இல்லை மேம், நாங்களே பார்த்துக்குறோம், இப்போ திடீர்னு ஃபோன் போட்டால் அவர் அலர்ட் ஆகிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்ததாக இன்வெஸ்டர் நடத்துகிற பட்ஜெட் மீட்டிங்க. மானசா, ரதி மேம், சரண்யா மேம்னு எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அதில் மானசா மிரட்டின அந்த இன்வெஸ்டர் ஆஃபீஸர் இருக்காருங்க. ஆர்கே ஹாஸ்பிட்டலோட லாபம் ரொம்பவே கம்மியாயிடுச்சு, அருப்பு சுத்தமாக படிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க கத்த, அதுக்கு சரண்யா மேமும் ரதி மேமும் பதிலடி கொடுக்குறாங்க. இங்கே மெடிக்கல் ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தி, புது பேஷண்ட் எல்லாம் வர்றாங்க தான், ஆனால் சார்ஜஸ் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க திரும்ப இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆஃபீஸர், அதெல்லாம் எனக்கு தெரியாது, இங்கே சிஓ சரியில்லை, இது உங்களுக்கு கடைசி வார்னிங், அடுத்த குவார்ட்டர்ஸில் லாபம் வரலன்னா மானசா இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒரு சிஇஓவாக உட்காருவார் அப்படிங்கிற மாதிரி காய்ச்சி எடுத்துகிட்டு போயிடுறாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராக்கி, ரீனா, சிந்து, கிரண் 4 பேரும் சேர்ந்து டாக்டர் விஜய் கிட்ட, தயவு செஞ்சு கிரணுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை வாங்கி தாங்க டாக்டர் அப்படிங்கிற மாதிரி கியூட்டாக கெஞ்சுறாங்க. அதுக்கு விஜய் கடுப்பாக்கி, டே கிரண், நான் என்ன ஹாஸ்பிட்டல் ஓனரா, உனக்கெல்லாம் வேலை வாங்கி தர முடியாது, ஒழுங்கா சென்னைக்கே மூட்டை கட்டு அப்படிங்கிற மாதிரி திட்டி அனுப்பிடுறார். ஆனால் விஜய் மனசு கேட்காம உடனே டாக்டர் ரஞ்சித் கிட்ட போய், பாவம் கிரண், அவனுக்கு ஏதாவது ஒரு போஸ்டிங் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாருங்க. உடனே ரஞ்சித்தும், இங்கே வேக்கன்சி இல்லை விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஒரு நர்ஸ் ஓடி வந்து, டாக்டர் இஆரில் ஒரு பேஷண்ட் வந்திருக்காரு, அட்டன் பண்ண ஆள் இல்லை, டாக்டர் கதிர் வேற டிபார்ட்மெண்ட்டில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சீன் கட் பண்ணா இஆரில் நம்ம கிரண் ஒரு ராக்கியும் நிற்கிறாங்க. அங்கே ஒரு பேஷண்ட் உடம்பெல்லாம் ரத்த காயத்தோட ஒரு மாதிரி இருக்குங்க, ஒரு மாதிரி இருக்குன்னு முணங்கிக்கிட்டே கிடக்குறாருங்க. அவரை பார்த்ததுமே கிரண் ஓவர் சீன் போட்டு, இது ஒரு ட்ராமா தான், சீக்கிரம் மெடிக்கல் கிட் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி நர்ஸு கிட்ட சொல்கிறான். அந்த நர்ஸு கிட்டு எடுத்துகிட்டு வர்ற கேப்பில் கிரண் தெரியாமல் அந்த கிட் மேலே மோதி அதை கீழே போட்டு உடச்சிடுறான். அப்புறம் ஐயோ கிட்டு எங்கே அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலையே தலைக்கீழ புரட்டி அலப்பறை பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் நம்ம ராக்கி அந்த பேஷண்ட் கிட்ட போய், அண்ணே அடி பயங்கரமாக பட்டிருக்கு, இனி உங்கள் காலை வெட்டி தான் எடுக்கணும் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை மரண பீதியாக்குறாங்க. அப்போ கரெக்டாக உள்ள வர டாக்டர் கதிர், யாருடா நீங்கள், எதுக்குடா இங்கே கூட்டத்தை கூட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. உடனே அந்த பேஷண்ட், டாக்டர் இவன் காலை வெட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறான் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி ராக்கியை மாட்டி விட அங்கே ஒரு செம காமெடிங்க. அதுக்கு கதிர் கடுப்பாகி, ஒரு சாதாரண ட்ராமாவை போய் நர்வ் டேமேஜ்னு சொல்லி கூத்தடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி திட்டும்போது அங்கே டாக்டர் ரஞ்சித், விஜய், ரீனா 3 பேரும் வந்துடுறாங்க. கதிர் நடந்த கூத்தையெல்லாம் போட்டு கொடுக்க ரஞ்சித் திட்டிக்கிட்டே போகிறாருங்க. விஜய், நம்ம கேங்கை பார்த்து சேமையாக பண்ணிட்டீங்கடா, இனிமேல் நான் தான் உங்களுக்கு வேலை வாங்கி தரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு போகிறாரு. அப்புறம் எல்லாருமே கேண்டீனில் உட்காந்துருக்காங்க. கதிர் வந்து ரீனா கிட்ட, சாரி ரீனா, இவங்க உன் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தெரியாமல் திட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனுங்க என் ஃப்ரெண்ட்ஸே இல்லை கதிர், நீ எவ்வளோ வேணா திட்டு அப்படிங்கிற மாதிரி ரீனா சொல்கிறாங்க. அப்போ ரீனா சிந்துவை பார்த்து, இவ்வளோ கூத்து நடக்கும்போது நீ எங்கடி போன அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் இந்த ஊரை சுற்றி பார்க்க போனேன் அப்படிங்கிற மாதிரி கூலாக சொல்கிறாங்க. இனிமே இங்கே வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லி ரீனா சொன்னதுமே கிரண் ஃபீல் பண்ணி, உன் ஜனியில் நானும் வரலான்னு நினச்சேன் ரீனா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரீனா, பரவாயில்ல கிரண், உனக்கு இந்த கதையில் ஒரு கேமியா ரோல் அவது கிடைச்சதே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. அடுத்ததா ரதி மேம் மானசாவையும் சரண்யாவையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஆர்கே சார் இருந்த போயிருந்தே நான் இந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்குறேன், நான் சிஓ இருந்திருக்கேன், ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். முன்னாடி நம்ம அர்ஜுன் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் கொண்டு வந்தான், நினைவு இருக்கா? அதாவது பேஷண்ட் மாதம் ஒரு சின்ன அமௌண்ட் கட்டினா போதும், எல்லாரும் ஒரே நேரத்தில் உடம்புக்கு முடியாமல் போகிறதில்ல. ஆனால் நோயின்னு வந்தால் அவங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவாங்க. இதனால் பேஷண்ட்டுக்கும் நல்லது, ஹாஸ்பிட்டலுக்கும் வருமானம் வரும். அந்த பிளானை நீ திரும்பவும் கொண்டு வா மானசா அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க. முதல்ல மானசா கெத்து காட்டினாலும் வேறு வழியே இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. இதை பார்த்து சரண்யா மேம் ரதியை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. கடைசி சீனில் வினோத்தும் மதுவும் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. மது பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே கடுப்பாக வர அர்ஜுன் ஒரு ஃபோனை கட் பண்ணால், திருப்பி திருப்பி பண்ணுவீங்களா, எனக்கு பர்சனல் லைஃப் இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கத்துறான். அதுக்கு வினோத், டேய் எமர்ஜென்சி தான்னு ஒன்று கூப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அர்ஜுனும் விஷயத்தை விசாரிக்கிறாங்க. ஏதோ காலேஜ் பசங்க மதுவை தப்பாக கிண்டல் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதாங்க.
நம்ம அர்ஜுனுக்கு கோபம் தலைக்கேறி நேராக கிளாஸ் ரூமுக்குள்ளே போகுது. அந்த பையனை மிதின்னு மிதிச்சு மூஞ்சி ஃபுல்லாக ரத்தம் வர்ற அளவுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அப்போது விக்ருதி அர்ஜுன் அர்ஜுன் விடு அப்படிங்கிற மாதிரி கத்தி ஓடிட்டு வராங்க. கட் பண்ணா அடிதடி சண்டையில் மாட்டினா நம்ம அர்ஜுனை காப்பாற்ற விக்ருதி நேராக காலேஜ் டீன் கிட்ட போய் சண்டை போடுறாங்க. ப்ளீஸ் மேம், இது அவனுக்கு கடைசி சான்ஸ். இந்த வாட்டி அவனை டிஸ்மிஸ் ஆனால் அவனால் டாக்டரே ஆக முடியாது, அவன் லைஃபே பாழாயிடும் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிறான். ஆனால் டீம் மேம் கடுப்பாக்கி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணும்போது கோவம் வந்தால் சண்டை போட்டுட்டு போயிடுவானா, இவ்வளோ பொறுமை இல்லாதவனுக்கு எதுக்கு இந்த மெடிக்கல் ஃபீல்டு அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. அதுக்கு விக்ருதி இந்த ப்ரொஃபஷனுக்கு வந்தாலே அவன் குணம் மாறிடும் மேம் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ண, சரி கடைசியாக உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், அடுத்த தடவை கூப்பிட்டு பேச மாட்டேன், டிஸ்மிஸ் ஃபார்மில் சைன் பண்ணி அனுப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வார்னிங் கொடுத்து அனுப்புகிறாங்க. வெளியில் வந்த விக்ருதியை பார்த்து அர்ஜுன், வினோத், மது 3 பேரும் ஓடி வராங்க. விக்ருதி வினோத் மதுவை பார்த்து கத்துறான். அவனுக்கு உதவ முடியலனாலும் பரவாயில்ல, தொந்தரவு தராதிங்கடா, அவனால் இனிமேல் டிஸ்மிஸ் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறான். அப்போ அர்ஜுன் அவங்கள திட்டாத விக்ருதி, ஏன் மேலே தான் தப்பு, மதுவை அந்த பையன் தப்பாக பேசினா அதான் அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி மதுவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. விக்ருதி ரொம்ப அன்பா, உன்னை நல்வழிப்படுத்துறது தான் என் பொறுப்பு மாதிரி தோணுது அர்ஜுன், தயவு செஞ்சு எல்லா பேப்பர்ஸையும் கிளியர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். அவள் போனதுமே அர்ஜுன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அந்த பையன் திருப்பியும் வருவான், நம்ம கேர்ஃபுல்லாக இருப்போம், இனிமேல் ஒன்றா சேர்ந்து படித்து நல்லா டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பஞ்சு பேசுகிறான். அப்போ வினோத், அப்போ உங்கள் ஹாஸ்பிட்டலில் எங்களை இன்டர்னா சேர்த்துக்குவியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, டேய் எனக்கே அங்கே இடமில்லடா, உங்களை எப்படா எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் கலாய்ச்சிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அடுத்ததாக ஆர்கே ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ப்ரெக்னென்ட் லேடி பயங்கர வயிற்று வலியோட வராங்க. அவங்க வயிற்றுல 3 குழந்தைகள் இருக்குங்க. டாக்டர் ஆராதரம் செக் பண்ணிட்டு கேஸை ரதி மேம் கிட்ட கொண்டு போகிறாங்க. ரதி மேம் அந்த லேடியோட ஹஸ்பண்ட் கிட்ட 3 குழந்தைகள் இருக்கு, ஏன் இவ்வளவு நாள் செக் பண்ணாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் கடைசி நிமிஷத்தில் வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவர், பழைய ஹாஸ்பிட்டலில் 3வது குழந்தையை காப்பாற்ற முடியாது, தாயையும் 2 குழந்தையும் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி வேற ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லிட்டாங்க மேம் அப்படிங்கிற மாதிரி கவலையாக சொல்கிறார். ரதி மேமும், ஆமாம் 3வது குழந்தைக்கு நியூட்ரிஷன் ரொம்ப கம்மி, பிபியும் லோவாக இருக்குது, காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி நிலைமையை சொல்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட சிஇஓ மானசா ஸ்பாட்டுக்கு வராங்க. ரதி மேம், இம்பாசிபிள்னு சொல்லாதீங்க, இந்த காம்ப்ளிகேட்டட் சர்ஜரியை நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு பெரிய பேர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா தராங்க. ரதி மேம், நீங்கள் இதை பிஸ்னஸாக பார்க்குறீங்க, நான் உசுரா பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மானசா நானும் உசுரா தான் பார்க்குறேன், உங்களால் முடியும்னு மோட்டிவேட் பண்ணி ஆப்ரேஷனுக்கு ஓகே பண்ண வைக்கிறாங்க. டாக்டர் ஆராதனா அந்த லேடி கிட்ட 3வது குழந்தைய காப்பாற்ற போய் உங்கள் உயிருக்கு ஆபத்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை. அந்த லேடியும் 5 வருஷம் கழிச்சு ப்ரெக்னென்ட் ஆயிருக்கேன் டாக்டர், 3 குழந்தை எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி உறுதியாக சொல்கிறாங்க. மானசா அங்கே வந்து, நாங்கள் இதை ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணி லைவ் சர்ஜரி மாதிரி பண்ண போகிறோம், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த லேடியும் சம்மதிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆம்புலன்ஸ் டிரைவர் கன்னியப்பன் சக டிரைவர் கிட்ட பேசியிருக்கார். என் பாப்பாவுக்கு 450 கொடுத்து கார்ட்டூன் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கினேன், என் பொண்டாட்டிக்கு தோடு வாங்கினேன், அவங்க மூஞ்சில் இருக்கிற சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பெருமையாக பேசார். அப்போ அங்கே வர டாக்டர் அமலா கன்னியப்பனை பார்த்து, உங்கள் ஃபேமிலி 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடெண்ட்டை இறந்துட்டதா கேள்விப்பட்டேன், அப்புறம் ஏன் பொய் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவ்வளோதாங்க, கன்னியப்பன் உடஞ்சி போய் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க இறந்து போனது உண்மைதான் மேம், ஆனால் அவங்க என் கூடவே இருக்கிறதா நினச்சிட்டு தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கத்துறாருங்க. அமலாவும் சாரி கேட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போது ட்ரக் மாஃபியாவுக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லையா, இல்லை இதுவும் ஒரு நாடகமா அப்படிங்கிற மாதிரி அமலா யோசிக்கிறாங்க. கிளைமேக்ஸில் நம்ம அர்ஜுனும் மதுவும் நைட்டில் காரில் வரும்போது பயங்கர மழையில் கார் ஸ்டக் ஆகி நின்றுடுதுங்க. மது ஓடி போய் பஸ் ஸ்டாப்பில் நின்றுக்கிட்டு அர்ஜுனையும் கூப்பிட்றாங்க. வினோத்தை ஃபோன் பண்ணி பிக்கப் பண்ண சொல்லு அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் சொல்ல மது ஃபோன் பேசுகிறா. அப்போ மது அர்ஜுன் கிட்ட, என் இடத்துல வேற யாராச்சும் இருந்தா இப்படி சண்டை போட்டிருப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு அர்ஜுனும், கண்டிப்பாக மாட்டேன் மது, உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், உனக்காகத்தான் அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி மனசை திறக்கிறாங்க. மழை கம்மியானதும் 2 பேரும் ரோட்டில் நடக்கிறாங்க. அப்போ ஒரு கார் வேகமாக போய் ரோட்டில் இருந்து சேர மது மேலே தெரிச்சு விட மது ஐயோன்னு கத்த அர்ஜுன் அவளை தாங்கி பிடிக்கிறான். 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறாங்கங்க. கட் பண்ணால் நம்ம அர்ஜுனும் மதுவும் ரொமான்டிக்காக கிஸ் பண்ண போகிற அந்த டைமில் கரெக்டாக நம்ம டைமிங் தளபதி வினோத் பைக்கில் வந்து வண்டியை நிறுத்துறாங்க. மதுவை நடுவில் உட்கார வச்சு 2 பேரையும் பைக்கில் ஏற்றிக்கிறான். வார்த்தையால் பேசிக்கலனாலும் கண்ணாலேயே அர்ஜுனும் மது சேமையாக ஃபீலிங்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் மதுவை ட்ராப் பண்ணிட்டு வந்ததுமே வினோத் அர்ஜுன் கிட்ட சிரிச்சுக்கிட்டே, என்ன ப்ரோ நடக்குது, நான் ஒரு வேளை கிஸ்ஸை கெடுத்துட்டேனோ அப்படிங்கிற மாதிரி கேட்க அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கலாம். அப்போ வினோத்தும் அர்ஜுன் கிட்ட, மது ரொம்ப நல்ல பொண்ணுடா, 4 வருஷமா யார் பின்னாடியும் சுற்றிக்கிட்டு இருந்தாலும் தன்னை பெரிய அழகின்னு நினச்சி ஒரு திமிரோடவே சுற்றுவா, ஆனால் உன்னைத்தான் அவளுக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். அர்ஜுன் அதை அமைதியாக கேட்டுக்கிட்டே வராங்க. சரி வா போவோம் அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் கூப்பிட, தொண்டை தண்ணி வத்த பேசுனேன், எனக்கு ஈஸியாக போவோன்னு சொல்லிடுறியா அப்படிங்கிற மாதிரி வினோத்தும் புலம்புறான். ஆனால் அர்ஜுன் மனசெல்லாம் மதுவோட நினைப்பாக இருக்குங்க. அப்படியே கட் பண்ணா இங்கே ஆர்கே ஹாஸ்பிட்டலில் டாக்டர் அமலா ராகவ் கிட்ட, கன்னியப்பனை தப்பாக நினச்சிட்டோம், பாவம் அவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே டாக்டர் ஆராதனா அங்கே வராங்க. உங்கள் இன்வெஸ்டிகேஷனை அப்புறம் வச்சுக்கோங்க, 1 ஹவரில் சி செக்ஷனில் சர்ஜரி இருக்குது,
ரதி மேம் உங்களை ஓட்டியில் இருக்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. அந்த ஹை ரிஸ்க் சர்ஜரியை ரதி மேம் செம்மையாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட்டு 2 குழந்தைகளை சூப்பராக வெளியே எடுத்தாச்சு. ஆனால் 3வது குழந்தைக்கு பயங்கர காம்ப்ளிகேஷனுங்க. எக்யூப்மெண்ட் எதுவுமே இல்லாமல் தன்னோட சொந்த கையாலேயே அந்த ப்ரொசீஜரை பண்ணி 3வது குழந்தையும் காப்பாற்றிடுறாங்க ரதி மேம். இதை வெளியே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த மானசா, சரண்யா மேம் உட்பட எல்லாருமே சந்தோஷத்தில் கண்ணீர் விடுறாங்க. 3வது உயிரையும் காப்பாற்றின திருப்தியில் ரதி மேம் ஃபுல் ஹாப்பிங்க. இன்னொரு பக்கம் பெங்களூரில் ரீனாவும் அணுவும் ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணுறாங்க. ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரி ரீனா கேட்க, என் ஃபேமிலியில் யாருமே இல்லை ரீனா. ஒரு காலத்தில் வீடு ஜேன்னு இருக்கும். அப்புறம் நான் தனியாக ஆகிட்டேன். இப்போ எனக்கு புருஷன் வேணுங்கிறத விட ஒரு ஃபேமிலி தான் வேணும். அப்படி ஒருத்தரை பார்த்தா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அணு ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு ரீனா உடனே, அப்போ எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டாக கலாய்க்கிறான். அப்போ அணு, உங்கள் அம்மா ரதியை நான் சோசியல் மீடியாவில் ஸ்டாக் பண்ணேன். அவங்க பார்க்க அப்படியே உன்ன மாதிரியே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே ரீனாவுக்கு கைகால் எல்லாம் நடுங்கி பயங்கர அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுறாங்க. இப்போ ரீனா அதை பற்றி பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தடுக்க அணு பில் பே பண்ண உள்ளே போகிறாங்க. அந்த கேப்பில் ரீனா பொத்துன்னு மயங்கி கீழே விழுந்துடுறான். அதே நேரம் வீட்டில் இருக்கிற விஜய் கிட்ட ராக்கி கேட்குறான். ரீனா வெளியில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியும் விஜய், ஆனால் அவள் அம்மாவுக்காக ஏங்குற பொண்ணு. ரதி மேமை விட்டு பிரிஞ்சு அவள் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கவே மாட்டான். எனக்கு ரீனா எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மயங்கி விழுந்த ரீனாவை அணுவும் விஜயும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வராங்க. விஜய் அணு மேலே கண்டபடி கத்துறாருங்க. டாக்டர் கதிர் ரீனாவை செக் பண்ணும்போது அவளோட இடுப்பில் ஒரு பெரிய சர்ஜரி காயத்தை பார்க்குறாருங்க. சந்தேகப்பட்ட கதிர் ரீனாவோட பழைய ரிப்போர்ட்டில் எல்லாத்தையுமே எடுத்து பார்க்குறான். ராக்கி ஓடி வர கதிர் அதிர்ச்சியோட கேட்குறான், ரீனாவுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி. ராக்கி ஷாக்காக விஜயும் உள்ளே வராருங்க. ஆமாம் கதிர், அவருக்கு மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர் ஆனப்போ லீகல் காம்ப்ளிகேஷன் இருந்ததால் நான் வெளியே இருந்தேன். ஆனால் கடவுள் புண்ணியத்தில் ஒரு பெர்ஃபெக்ட் டோனர் கிடச்சி கிட்னி மாற்றி வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதுக்கு கதிரும், ரீனாவுக்கு வர திடீர் பிபி ஃப்ளக்சுவேஷன் அந்த கிட்னி தான் காரணமாக இருக்கும். டோனர் யார், பிளாக் மார்க்கெட்டில் வாங்கினீங்களா, மெடிக்கல் ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. ராக்கி கோவப்பட்டு டோனர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு கத்திட்டு அங்கேருந்து போகிறாங்க. அடுத்ததாக ஆர்கே ஹாஸ்பிட்டலில் ட்ரிபிள் சர்ஜரியை முடிச்சுட்டு வந்த மானசா பிரசன்ட் மீடியாவை முன்னாடி கெத்தாக பேட்டி தராங்க. எல்லாத்துக்கும் காரணம் டாக்டர் ரதி தான் அப்படிங்கிற மாதிரி பெருமையாக சொல்லும்போது ரதி மேமுக்கு வயிற்றில் பயங்கரமான வலி எடுக்குதுங்க. மீட்டிங்கை பாதியை விட்டுட்டு ரதி மேம் ரூமுக்கு ஓடுறாங்க. டாக்டர் ஆராதனை வந்து, என்ன மேம் ஆச்சு, எக்ஸாமின் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வயிற்றை பிடிச்சிக்கிட்டே வலியை தாங்குறாங்க. அதோட இந்த எபிசோடை இங்கே முடிக்கிறாங்க. அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது, இந்த உண்மை கதிருக்கு தெரிய வரும்போது என்ன நடக்கும், ரீனாவுக்கு தான் அம்மா ரதி பண்ண இந்த தியாகம் தெரிய வரும்போது அவங்க திரும்ப அம்மா கிட்ட ஓடி வருவாங்களா, ஆர்கே ஹாஸ்பிட்டலில் அடுத்து என்ன புயல் வீச போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பை.